மேம் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சிவா லிசன், ரவி வந்து இந்த வில்லன் ரோலுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து தலைவர் மோடுக்கு போயிட்டேன். எது ஜெயம் ரவியா, வில்லன் கேரக்டரா, ஒத்துக்கிட்டாரா, அப்படி போயிட்டேன் நான். மேம் என்ன மேம் சொல்கிறீங்கன்னு, ஆமாம் ஹீ செட் எஸ். ஒரு ஷாக். இது வந்து ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்க வேண்டியது நாங்கள் ரெண்டு பேரும். நான் அவருடைய ரோலுக்காக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ண போகிறேன் மேம், என்ன டீட்டெயிலிங்னாலும் பண்ணுங்கள் மேம், இது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது மேம் சொன்னேன். அவர் எவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ சூப்பர், ஒரு அமேசிங்கான ஹியூமன் பீயிங். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த படத்தில் ஸ்க்ரீனில் ஒரு டெரிஃபிக்காக, டெரராக, ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தனி ஒருவனில் அரவிந்த் சாமி சாரோட ஒரு ஸ்டைலிஷான வில்லன் ரோல் நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து அந்த ரோல் ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு 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 டெவில் இருந்தால் எப்படி இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்தது தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோல். சார் நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த செழியன் ரோல் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது மேம் வந்து சொல்லுவாங்க, சி யூ ஹாவ் டு ஃபைட், லைக் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு, உங்களுக்கு யாரை பிடிக்கவே பிடிக்காதோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அடிங்க அப்படின்னு நான் சொல்ல. மேம் அவர் அப்படி யாரையா நினச்சிட்டு எனக்கு கொண்டு போகிறாரு மேம் அப்படின்னு. சரி அப்போ அவரை விடுங்க, நீங்கள் நினச்சிக்கங்க உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அப்படி நினச்சிக்கிட்டு அடிங்கண்ணா. மேம் எனக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நான் சண்டைக்கே போக மாட்டேன் மேம், நான் பாட்டுக்கு வேறு பக்கம் ப்ரோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னு. சிவா why are you doing like this மேம்? அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு பயங்கரமான இப்போ ஒரு சண்டை இருக்கும், நீங்கள் போய் உட்காருங்க மேம் சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்குவோம்.